ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே சிவன்கண் மெத்தடில் கூட போய் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேஸ் வந்து பாருங்கள் ரொம்ப அகலமாக வந்திருக்கு. 2 கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இந்த கூட லஞ்ச் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டு போகிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்ட மாதிரி சிவன்கண்ணில் நம்ம போட்டிருக்கோம் லஞ்ச் பேஸ்கெட்லாம். அதையும் தேவைப்படுறவங்க பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது பாருங்கள். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போது நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு 2 கட்டு ஒயர் இதுக்கு ஆகும். மஞ்சள் கலர் ஒன்று, வயலட் கலர் ஒன்று எடுத்துக்கணும். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கட்டை பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 8.5 அடி ஒயரு. 8.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. 8.5 அடியில் எல்லோ கலர் 8ம் வயலட் கலர் 12 ஒயரும் எடுத்திருக்கேன். மொத்தம் 20 ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. ஏதாவது சணல் கயிறு அந்த மாதிரி ஏதாவது போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இப்போ எந்த கலர் நீங்கள் அதிகமாக கட் பண்ணியிருக்கீங்கல்ல, 12 ஒயர் கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடித்து பிடிச்சிக்கோங்க. நான் வயலட் கலர் தான் 12 வெட்டியிருக்கேன், அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். ஒரு விரல் அளவு கம்மியாக வச்சு கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து கீழே வரைக்கும் அளந்துக்கிட்டு வந்து அதை மடித்து இப்படி பின்பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறத விட்டுட்டு கீழ் ஒயர் எடுத்து இப்படி மேலே வைக்கணும். அதே மாதிரி சைடில் அந்த ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டோம்ல, அது அடிப்பக்கம் இருக்கணும். அந்த ஒயரை அந்த லூப்புக்குள்ளார விடுங்க, அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா எல்லா பக்கமும் இழுத்தா ஒரு முடிச்சு கிடச்சிரும். இதுதான் பேசிக் நாட்டு. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கீழே, அதை இந்த மாதிரி தள்ளி விட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வலது கைப்பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும். சாப்பிட்ற கைப்பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கும். இடது கைப்பக்கம் நம்ம அந்த ஒரு விரல் அளவு கம்மியாக அளந்து விட்டது இருக்கும். இப்போது இன்னொரு வயலட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பக்கம் உள்ளதை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு அந்த அடியில் உள்ளதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இப்போது 2வது ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்து 3வது ஒயர் போடுறேன். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அந்த வலது கை பக்கம் கட்டோடு இருக்குல்ல, அதை மடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சமமாக மடித்த ஒயரை மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு சைடில் இருக்கிறத அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்தாக்க நாட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ 4வது இது போடுறேன். புதுசாக போடுறவங்களா இருந்தாக்கா உங்களுக்கு கொஞ்சம் 2-3 டைம் இது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு புரியுன்றதுனால தான் நான் அந்த மாதிரி காமிக்கிறேன். அதோடு இல்லாமல் இது நம்ம கலர் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு 4 ஒயர் வயலட் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது எல்லோ 4 நாளாக நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு வயலட் 4, அடுத்தது எல்லோ 4, அடுத்தது வயலட்டு, அடுத்து எல்லோ, அடுத்து கடைசியாகவும் வயலட்டு. அந்த மாதிரி நீங்கள் போடும்போது 20 கரெக்டாக வந்துடும். 4 நாளாக போடணும். இப்போ பாருங்கள், நான் 4 நாளாக இந்த மாதிரி சேர்த்து போட்டுட்டேன். கட் பண்ண எல்லா ஒயரையும் போட்டாச்சு. இப்போது இந்த பக்கம் ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். கட்டோடு இருக்கிறத இப்படி கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது திரும்பவும் அதே வயலட் கலரு சைடில் போகிற ஒயர் அளவு இப்படி அளந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை இப்படி மடிங்க. மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு மேலேருந்து மடித்த ஒயரை கீழே இருக்குல்ல, அந்த ஒயரை இப்படி மேலே தூக்கி வச்சுட்டு கீழே வந்து சைடில் அளந்து விட்ட ஒயரு அதை அந்த லூப்புக்குள்ளார விட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இப்போது 2வது லைன் ஆரம்பித்தாச்சு. இப்போ இனிமேல் அந்த ஒயரை மடித்து மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இதே மாதிரியே அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், போட்டுக்கிட்டு வந்துட்டேன். கடைசி வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க.
மறுபடியும் அதே வயலட் கலர் எடுத்துக்கிறேன். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை மடித்து அப்படி பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடில் இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விடுங்க, அடி ஒயரை. இதே மாதிரியே அப்படி நீட்டமாக போட்டுக்கிட்டு வரணும். இப்போ அடையாளத்துக்கு நம்ம முடிச்சு போட்டுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 2 லைன் இருக்குல்ல, அந்த 2 லைனும் சேர்ந்து சென்டரு நடு லைன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அந்த அடையாளத்துக்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 2ம் சேர்ந்தது தான் சென்டர் உங்களுக்கு நடு லைனு. இப்போது மேலே ஒரு லைன் வயலட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 எல்லோ போடுங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன்னா எப்படியே திருப்பிக்கோங்க. 4 மஞ்சளும் போட்டுட்டேன். ஒரு வயலட் போட்டுட்டு 4 மஞ்சள் போட்டுட்டேன். இப்போது இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு வயலட் போட்டுட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் ஒரு வயலட் லைன் மட்டும் போடுங்க. போட்டாக்கா அப்போ 4 உங்களுக்கு கணக்கு வந்துடும். அந்த முடிச்சு போட்டதுலேருந்து மேலே ஒரு வயலட்டு, கீழே ஒரு வயலட் கலரு. அப்போ மொத்தம் 4 லைன் அந்த வந்துடும் உங்களுக்கு. 4 நாளாக வரணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி மஞ்சளும் போடுங்க. நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மஞ்சளும் போட்டாச்சு. அந்த சென்டர் பாருங்கள், முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதுக்கு அந்த பக்கம் ஒரு வயலட்டு, இந்த பக்கம் ஒரு வயலட் வரும். அதுக்கப்புறம் அந்தாண்ட 4 மஞ்சள், இந்த பக்கம் 4 மஞ்சள். இப்போ அடையாளத்துக்கு போட்டிருந்த அந்த முடிச்சியே எடுத்து விட்டுடலாம். இனிமேல் தேவையில்லை. நீங்கள் பேஸ் 8 மட்டும் கூட வச்சுக்கலாம். நான் 12 வச்சுருக்கேன். அகலமாக இருந்தாக்கா டிஃபன் பாக்ஸ் வைக்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போது மேலே போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கலர் இருக்குதுன்னு. அந்த வயலட் கலர் தான் இருக்குது. அப்போது அந்த வயலட் கலர் என்ன கலர் இருக்கோ அதே கலர் ஒயரை எடுத்துக்கிட்டு மேலே போகிற அளவு அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த மேலே போகிற ஒயரை மடித்து போட ஆரம்பிங்க. நீங்கள் எந்த கலர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே கலரே அப்படியே போட்டுட்டு வரணும். அந்த 4 மட்டும் போடுங்க, நிறைய போடக்கூடாது. நான் சொல்கிறேன். நம்ம கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு கீழே சிவன்கண் போடலை, நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே தான் சிவன்கண் போட போகிறோம். அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த 4 மட்டும் போட்டுட்டு பாருங்கள், அந்த கலர் 4 அந்த வயலட் வர வரைக்கும் மட்டும் போட்டுட்டு திரும்பவும் மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விடணும். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். பாருங்கள், இப்படி பிட்டு பிட்டாக 4 நாளாக இப்படி போட போகிறோம். இப்போ அடுத்தது மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் கலர் மேலே போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்துக்கணும். மேலேருந்து இப்படி அளந்துக்கிட்டு வாங்க. அளந்துட்டு வந்து அதை மடித்து இப்படி பின்பக்கம் வச்சுட்டு மேலே போகிற மஞ்சள் ஒயரை மடக்கி அது மேலே இதை மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு நம்ம அளந்து விட்டதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விடணும். இப்போது இதே மாதிரி வரிசையாக அந்த 4 மஞ்சள் போட்டுட்டு நம்ம அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே வயலட் ஒயர் வர இடத்துல வயலட் கலரு, மஞ்சள் வர இடத்துல மஞ்சள். அதே மாதிரி சைடுலேயும் நீங்கள் போடணும். இப்போ அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதை அப்படியே மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடணும். இப்போது அடுத்தது வயலட்டுக்கு வயலட்டே போடணும், மஞ்சளுக்கு மஞ்சளே போடுங்க. இந்த பக்கம் போடுங்க. அதே மாதிரி சைடுலேயும் பாருங்கள், சைடுலேயும் நீங்கள் போடணும். அப்படியே திருப்பிக்கிட்டு அந்த பேஸ் 12 போட்டோம்ல, மஞ்சளுக்கு மஞ்சள் 4, வயலட்டுக்கு வயலட்டு, மஞ்சளுக்கு மஞ்சள், அந்த மாதிரி போடணும். பாருங்கள், பிட்டு பிட்டாக எல்லா பக்கமும் போட்டுட்டேன். சைடில் இந்த பக்கம் 3 டைம், அந்த பக்கம் 3 வரும். மஞ்சள் வயலட் மஞ்சள் அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், அந்த ஜாயின் பண்ண ஒயர் 2யும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. அந்த வயலட்லேருந்து நம்ம அளந்து விட்டதும் இந்த சைடில் மஞ்சள் 4 போட்டுட்டு அளந்து விட்டுருப்போம். அதை 2யும் சேர்த்து போட்டாச்சு. பாருங்கள், இப்போ இந்த பக்கம் காட்டுறேன். இந்த மாதிரி பிட்டாக இப்படி இருக்குல்ல, இந்த பக்கம் பார்த்து ஒன்று, அந்த பக்கம் பார்த்து ஒன்று இருக்குது. அதை 2யும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. அந்த இடத்துல கேப் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், பரவாயில்ல. பாருங்கள், அந்த மாதிரி ஐங்கோண வடிவத்தில் அந்த இடத்துல மட்டும் தெரியும். இப்போ இந்த பிட்டு பாருங்கள், அந்த மாதிரி பிட்டு பிட்டாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் அதை 2யும் சேர்த்து போட்டுருங்க. அந்த வயலட்டு அந்த மஞ்சள் 2யும் சேர்த்து ஒரு நாட்டு. இதே மாதிரி சுற்றிலும் நீங்கள் இந்த மாதிரி பிட்டு பிட்டாக போட்டிருந்த இடத்துலலாம் போட்டுறணும். 4 நாளாக போட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருப்போம்ல, அந்த ஒயர்களை அது ஃபஸ்ட்டு போட்டுருங்க.
நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸை வந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வர்றது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எது ஃபஸ்ட்டு செய்ய சொல்கிறேனோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் சைடுலேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. சைடில் அந்த பக்கம் மொத்தம் 4 பக்கம் இருக்குல்ல, 4 பக்கமும் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த இடத்துலையும் போடணும், அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேயும் போடணும். இதே மாதிரி மற்ற 3 பக்கத்துலேயும் போட்டுக்கோங்க. அதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. இப்போ வயலட் கலர் மேலே போகுதுல்ல, அதில் ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. அடுத்த 2 வயலட் கலரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. ஃபஸ்ட்டு அந்த பிட்டாக இருந்ததை ஜாயின் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு இது 2வது ஸ்டெப் சொல்கிறேன். இப்போ அடுத்தது மஞ்சளை போடுங்க. மஞ்சள் வந்து மேலே 2 போகுதுல, 4 ஒயர் போகுது. அதில் ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு, அடுத்த 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு. அப்போ ஒரு கலருக்கும் 2 நாட் வரும். இப்போ பாருங்கள், இந்த 4 ஒயர் வயலட்டில் அதில் ஃபஸ்ட்டு 2 சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. இதே மாதிரியே பாருங்கள், வரிசையாக போட்டுக்கிட்டு லாஸ்ட்டு வரைக்கும் வந்துட்டேன். இப்போ இது மாதிரி நீங்கள் மற்ற 3 பக்கத்துக்கும் நீங்கள் போட்டுறணும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் நான் சொல்கிறத அந்த எல்லா ஸ்டெப்பையும் ஃபுல்லாக 4 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. இப்போ இந்த வயலட்டில் பாருங்கள், ஒயர் ஒன்று மேலே ஒன்று இப்படி சாஞ்சிட்ருக்கா, அந்த 2லேருந்து வர ஒயரு. இப்போ இந்த இடத்துல சிவன் கண் போடணும். நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். இப்படி மடக்கி ரிவர்ஸாக இந்த பக்கம் வச்சுக்கணும். இந்த பக்கத்து ஒயரை மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இசட் மாதிரி எஸ் மாதிரி பாருங்கள் வருது. திரும்பவும் நான் காட்டுறேன், எடுத்துகிட்டு எப்படி மடக்கிறதுன்னு பாருங்கள். ஸ்லோவாக இப்படி எடுத்துட்டு கையை இப்படி ஒரு திருப்பி இந்த மாதிரி விடணும். பார்க்குறதுக்கு பாருங்கள், இப்படி எஸ் மாதிரி இருக்கணும். இப்போ இழுத்துட்டு அந்த கேப்பில் இதை விட்டுருங்க. இதுதான் சிவன் கண் நாட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சிவன் கண் போடும்போது மட்டும் அந்த இடத்துல கேப்பு வந்து வித்தியாசமாக தெரியும். அடுத்து வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த மாதிரி எங்கெல்லாம் பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாயுதில்லை, அந்த வரிசையாக இனிமேல் சாயிற இடத்துலலாம் வரிசையாக சிவன் கண் நாட்டு போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸை அப்படியே கரெக்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ண ஒயருங்களை ஜாயின் பண்ணோம், 4 நாளாக போட்டு கட் பண்ணதை ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 சேர்த்து ஒரு நாட் போட்டோம். அடுத்தது அதிலிருந்து பாருங்கள், சாஞ்சி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த ஒயருங்களெல்லாம் நம்ம சிவன் கண் போட்டுக்கிட்டு வரோம். பாருங்கள், அப்படியே பக்கமாக ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி இருக்குது. காமிச்சு நான் போடுறேன், எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். நம்ம சேனலில் சின்னதாக சிவன் கண் கூட பெருசு எல்லாமே போட்டிருக்கேன், பாருங்கள் அதையும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு நார்மல், அடுத்து இந்த லைன் ஃபுல்லாக சிவன் கண். ஒரு நார்மல் லைன் வந்துச்சுன்னா அடுத்தது சிவன் கண் நாட்டில் ஒரு லைன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம மடக்கிறதே பாருங்கள், எப்படி மடக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், அந்த மிக்ஸ்டு நாட்டு வயலட்டும் மஞ்சளும் இப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குதா. ஃபஸ்ட்டு வயலட்டை எந்த பக்கம் மடக்கிறேன்னு பாருங்கள். நான் ஏன் இத்தனை நாட்டு இது போட்டு காட்டுறேன்னா, ஒரு டைம் புரியலனாலும் அடுத்த நாட்டு போடுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக கூட போடுறவங்களுக்கு புரியட்டுன்றதுனால தான். நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் புரியணும்ல, அதனால தான். கையை இப்படி வச்சு நான் காமிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. அது ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி இருக்குல்ல, அதை தான் காமிக்கிறேன். கிராஸ்கட் கூடைக்கு இப்படி தான் சாஞ்சிருக்கும். நீங்கள் இது ஈஸி, இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஈஸி. நம்ம கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கிட்டே போக வேண்டாம். இதுக்கு மேலே ஒயர் எல்லாமே கைப்பிடிக்கு தான் இனிமேல் எடுக்க போகிறோம். இதிலேருந்து வர ஒயரை வச்சே போட்டுக்கிட்டு வர போகிறோம் நம்ம. அதனால் இது ஈஸி உங்களுக்கு கிராஸ்கட் மெத்தடில் போடும்போது. நான் இந்த ஒரு லைன் மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன ஒரு ஸ்டெப்பும் நான் ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்ல, நீங்கள் அதே போல் 3 பக்கமும் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிட்டே வந்துடணும் ஒவ்வொரு ஸ்டெப்பும்.
நம்ம சேனலில் ஜூட் பேக் மாதிரி ஒரு பை போட்டிருப்பேன், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அருங்கோணம் கூட போட்டிருக்கேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஆம்லா நாட்டு கூட, நெல்லிக்காய் முடிச்சு கூடையும் போட்டிருக்கேன். பூஜை கூடைகள் நிறையா போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ எல்லா கூடைகளும் இருக்குது. இன்னும் ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் செஞ்சு காட்டுறேன். குரோசா ஒயர் வந்து போட்டு காட்ட சொல்கிறாங்க ஒரு சிஸ்டர். அது எனக்கு இங்கே வந்து கிடைக்கல, குரோசா ஒயர் பக்கத்தில் எனக்கு கிடைக்கல. சொல்லியிருக்கேன், அது கிடைச்சதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் நிச்சயம் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த வயலட் இந்த வரைக்கும் வந்திருக்கேன். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே போட்டு காமிச்சிட்டேன். இப்போது இதுக்கு மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரை கட் பண்ணதை 4 நாளாக கட் பண்ணதை ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 சேர்த்து போட்டோம். அதுக்கு மேலே கிராஸ் ஆகிறதுல சிவன் கண் ஒரு லைன் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு லைன் ஃபுல்லாக வரிசையாக சாதா போடணும். நான் இப்போ இந்த சிவன் கண் போட்டேன்னா நீங்கள் அதை அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸு, அடுத்த ஸ்டெப்பு, அதாவது ஒரு லைன் சாதா போட்டாக்க ஒரு லைன் சிவன் கண் வரணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிற இடத்துலலாம் பாருங்கள், இப்படி வச்சு வச்சு காமிக்கிறேன். கிராஸ் ஆகிற இடத்துலலாம் இப்போ சாதா போடுறோம். அதாவது ஒரு லைன் ஃபுல்லாக நீட்டமாக சிவன் கண் போட்டோமா வரிசையாக சாயிற இடத்துலலாம், அடுத்தது கிராஸ் ஆகிற இடத்துலலாம் போட்டோம். அடுத்தது இப்போ மேலே கிராஸ் ஆகிற இடத்துலலாம் அப்படியே வரிசையாக சாதா நாட் போடுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கிராஸ் ஆகிற இடத்துல சிவன் கண் போடணும். அதுக்கப்புறம் சாதா போடணும். இதே மாதிரியே ஒரு சிவன் கண் ஒரு சாதான்னு மாற்றி மாற்றி வரும் உங்களுக்கு. பாருங்கள், கையை வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து சாதா தான் போட்டுட்ருக்கேன். அது பாருங்கள், ஈஸியாக அப்படியே போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ அடுத்து சிவன் கண் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கேப்பு வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அந்த கண் மாதிரியே கேப்பு தெரியணும். அது மாதிரி அடுத்து ஸ்டெப்பு போடும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இந்த லாஸ்ட்டு வரைக்கும் நான் சாதா முடிச்சு போடுறேன். நீங்கள் சுற்றிலும் அதை அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே போட்டு வந்துடணும். நான் சொல்கிறது எல்லாமே அப்படியே ஒரு ரவுண்டு சொன்னாக்கா அந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாக பண்ணிடுங்க 4 சைடும். இப்போ பாருங்கள், இந்த சிவன் கண் போட்டாச்சு, அதுக்கு மேலே சாதா போட்டாச்சு. இப்போ திரும்பவும் என்ன பண்ணணும், சாஞ்சிருக்கிற இடத்துலலாம் கிராஸ் ஆகிற இடத்துல சிவன் கண் நாட் போட போகிறோம். இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். ஒரு கொஞ்சம் ஹைட்டு வர வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியே போடுங்க. நான் சொல்கிற மாதிரி வரிசையாக அப்படி போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு மெத்தடு சொல்கிறேன். அப்படியே ஹைட்டாக போடணுன்னா அந்த மாதிரி அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி மெத்தடும் போடலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. இந்த மாதிரி இந்த பக்கம் மடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த வயலட் ஒயரை வச்சு அதை உள்ளார சுற்றி விடுறேன், எஸ் மாதிரி. இப்போ பாருங்கள், அப்படி சாயிற இடத்துலலாம் என்ன பண்ணணும், நீட்டமாக சிவன் கண்ணை போட்டுட்டு வரணும். கொஞ்சம் தூரம் போட்டுட்டு காமிக்கிறேன். அடுத்தது சாதா போடுறேன், உங்களுக்கு சொல்கிறேன் புரியறதுக்காக. பார்த்திங்களா, அந்த கேப்லாம் பாருங்கள், கண்ணு மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் 2 சேர்த்து சாதா முடிச்சு போட்டோம், அப்புறம் சிவன் கண் அந்த மாதிரி போட்டோம். இப்போ பாருங்கள், ஒரே லெவலாக நான் சுற்றிலும் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிலும் இப்படி போட்டுட்டு வந்துடணும். இப்படி வந்துடும் உங்களுக்கு. அப்படி ஒரு லைனாக நான் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். அந்த ஒயர் வந்து நம்ம இடது கை பக்கம் இருக்குல்ல, அந்த பாருங்கள், அந்த ஒயர் இப்போ மேலே வச்சு சுற்றி விடுறேன்ல, அந்த ஒயர் வந்து
பாருங்கள் எப்படின்னு. அந்த ஒயர் அங்கே மேலே இருந்துச்சுன்னா நம்ம இந்த பக்கத்தில் கொண்டு வரும்போது சிவன் கண் நாட்டாக வரும். இந்த மாதிரி அந்த கேப்பில் ஃபுல்லாக அப்படியே வரிசையாக அப்படி போட்டுட்டு வந்துடுங்க. அப்படி போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக போடுறவங்களுக்கு. அந்த கேப்பு பாருங்கள், அந்த மாதிரி கண்ணு மாதிரி தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. சாய்வாக ஒன்றும் இப்படி நிமித்தி நேராக ஒன்றும் இருக்கணும். அந்த கண்ணு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கேப்பு வித்தியாசமாக வந்துடக்கூடாது, அப்போ தப்பாக போட்டுட்டோன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்படியே மறந்துட்டு சாதா முடிச்சு போட்டுட்டாலும் அந்த கேப்பு வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும், இடைவேளை வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இப்போ போட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயரை பிடிச்சி அப்படியே போடுற மாதிரி ஹைட்டாகவும் போடலாம். பாருங்கள் இப்படி சமமாக இருக்குதுல்ல, அதிலிருந்து அடுத்தடுத்து மேலே மேலே போட்டுட்டு வரலாம். நீங்கள் அப்படியே ஹைட்டு ஏற்றி கூட இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சிவன் கண் வரணும். இப்போ சிவன் கண் போட்டுட்டு அதுக்கு மேலே சாதா முடிச்சு, அதுக்கு அடுத்தது சிவன் கண், இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ஒயர் பார்த்திங்கன்னா அப்படியே ஜோடி ஜோடியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ஒயர் பக்கத்தில் ஒரு ஒயர் வர மாதிரி வரும். அதுக்கப்புறம் போட்டு முடிச்சுட்டு மேலே ஒயர் நீட்டிகிட்டு இருக்கும்ல அந்த ஒயரு. இப்போ இது வந்து இந்த ஒரு ஒயரை வச்சே அப்படியே வரிசையாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் ஹைட்டு ஏற்றிடலாம். அதாவது நம்ம மேலே போடுறேன்ல, அந்த மேலே வரைக்கும் அப்படியே போட்டுட்டு போய் அப்படி நிப்பாட்டணும். அது எப்படி அந்த மேலே வந்துச்சு அப்படின்னா, இப்போ இது மேலே லாஸ்ட்டு ஒயர் வரைக்கும் போடணும், மேலே நிற்கிற ஒயர் வரைக்கும். அப்போது அடுத்த லைன் போடும்போது இன்னொரு ஹைட்டாக தெரியும். அந்த மேலே நிற்கிற ஒயர் போடும்போது ஹைட்டாக தெரியும். அந்த மாதிரி அப்படியே ஹைட் ஏற்றிக்கிட்டே போகணும். முடிக்கும்போது இப்படி சமமாக கொண்டு வந்து முடிச்சுக்க வேண்டியதான். பாருங்கள் அந்த ஒயர் ரெண்டு ரெண்டாக இருந்துச்சு. இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ எப்படி சொருகிறது அப்படின்னு காட்டுறேன். எந்த இடத்துல முடிக்கணும்னா அந்த பாருங்கள் மிக்ஸ்டு நாட்டு வருதுல்ல, 1 2 3 4 5 5 கட்டம் வருது. 2 கலரும் கலந்தது வந்து 5 கட்டம் இருக்கிற மாதிரி வரணும். அந்த பிளெயினாக இருக்குல்ல வயலட்டு மஞ்சள், அந்த கலர் வந்து அந்த பிளெயினாக இருக்கிறது 2ன்னு முடியணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி முடிச்சுக்கோங்க. வயலட்டில் 2 நாட்டு, அடுத்து ஒரு மிக்ஸ்டு நாட்டு வரும், அடுத்து மஞ்சள் வந்து 2 நாட்டு இருக்கணும். அந்த மாதிரி மஞ்சள் 2 வயலட்டில் 2 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி சொருகணும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு லைனை அதை வந்து மடக்கணும்னா அந்த பூவை இப்படி பாருங்கள் கட்டை விரலில் வச்சு அமுத்திட்டு அது எந்த இடத்துல சாஞ்சி வருதோ அதுக்கு நேராக அப்படியே சொருகி விட்டுறணும் 2 பக்கமும். இப்போ அப்படி ஒரு விரலை வச்சு கட்டை விரலை வச்சு அமுத்தி பாருங்கள். இப்போ இது வந்து சிவன் கண் நாட்டுங்கிறதுனால நான் எப்படி வளைச்சி அந்த பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு விடுறோமா, திரும்ப இந்த பக்கத்துலேருந்து அடுத்த லைன் சொருகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நான் இப்போ மஞ்சள் ஒயர் சொருகிறேன்ல, அந்த சைடு வந்து அப்படியே நீட்டமாக போகும். அந்த லைன் ஃபுல்லாக அப்படியே சாதா அப்படியே போயிடும். இப்போ இந்த பக்கத்து ஒயர் மட்டும் பாருங்களேன், இப்படி சாய்ச்சி சாய்ச்சி சொருகிறதா இருக்கும். இடது கை பக்கம் பார்த்து ஒரு டைமு, வலது கை பக்கம் பார்த்து ஒரு டைம்னு அந்த ஒயர் அப்படி விடுற மாதிரி வரும். ஏன்னா அது சிவன் கண் நாட் போட்டிருக்கோம்ல, அதனால் அப்படி வரும். நான் இப்போ சொருகிறத பாருங்கள் எப்படி விடுறேன்னு. இது மாதிரி கொஞ்சம் நீட்டம் வரைக்கும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அமுத்தணும். இப்படி கட்டை விரலை வச்சு அமுத்திட்டு அது 2 பக்கமும் சாஞ்சி போகுதுல்ல, அந்த லைனுங்களில் அப்படியே சொருகி விட்டுறணும். அப்போது 1 மடங்கி வரும். மேலே பார்த்தீங்கன்னா 3ன்னு முடிகிற மாதிரி இருக்கும் அந்த பிளைனாக இருக்கிறது. இப்போ பாருங்கள் சுற்றிலும் நான் எல்லாத்தையும் சொருகிட்டேன். மேலே பிளைனாக அந்த 3ன்னு அந்த பிளைனாக இருக்கிற கலர் வந்து 3ன்னு முடிகிற மாதிரி இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி சொருகிடுங்க. நல்லா பாருங்கள் எல்லாத்தையும் சொருகினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் கீழே குமிழ் வச்சுட்டேன். மேலே கைப்பிடி வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். இல்லைனா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு, அதனால் நெக்ஸ்ட் வீடியோ போட்டு காட்டுறேன் கைப்பிடி. இந்த கும்மிலும் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.